வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. அன்றாடமே வாழ்க்கையில் தூக்கம் அப்படிங்கிறது அவசியம் ஒன்று தான். அப்படி நாம் தூங்கும்போது நமக்கு கனவுகள் வர்றது அப்படிங்கிறது வழக்கம். அந்த கனவுகள் நம்ம யாரோ துன்புறுத்துறது போல், பாம்பு கடிக்கிறது போல், நமக்கு தீங்கு நடக்கிறது போல், நமக்கு கல்யாணம் நடப்பது போல், நல்லது நடப்பது போல் கனவுகள் வரலாம். இப்படி வரக்கூடிய கனவுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது. நாம் தூங்கும்போது நம்ம கனவில் விலங்குகள் நம்ம துரத்துறது போல், கடிக்கிறது போல், துன்புறுத்துறது போல் அப்படின்னு பல வகை கனவுகள் வரும். அந்த வகையில் சிறுத்தை உங்கள் கனவில் வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிறுத்தை உங்கள் கனவில் வந்தால் நன்மைகள் நடக்குமா, தீமைகள் நடக்குமா அப்படிங்கிறத இந்த பதிவு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது சிறுத்தை கனவுல வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுத்தை உங்கள் கனவுல வந்தால் நீங்கள் அப்பாவித்தனமாக பலவீனமாக இருந்தால் உங்களை வச்சு பிறர் காரியத்தை சாதித்து கொள்வாங்க அப்படிங்கிறதும், அது மூலமாக உங்கள் வாழ்க்கையை கூட பாதிக்கலாம் அப்படிங்கிறதும், உங்களோட தோல்விகளை சமாளிக்க நீங்களே தன்னம்பிக்கைகளை கொண்டு வெற்றி பெற சிறுத்தையை பார்க்கறது போல் கனவு வந்துச்சுன்னா நீங்கள் நேர்மையான மற்றும் எதிர்மறையான எண்ணங்களில் குழம்பிகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறதும், உங்கள் எதிரிகளோட நீங்கள் போட்டி போடும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் பிறர்கிட்ட போட்டியிடும் போது அந்த போட்டியை குறித்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தங்க. இதுவே சிறுத்தை உங்களை கடிக்கிறது போல் கனவு வந்தால் என்ன மாதிரி பலன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிறுத்தை உங்களை கடிக்கிறது போல் கனவு வந்தால் உங்களுக்கு உள்ள எதிரிகள் உங்களை தாக்குவதற்கான அறிகுறிங்க. உங்கள் எதிரி உங்களை துன்புறுத்துவாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் பயப்படுவதற்கான அறிகுறிங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒருவர் ஆதரவாக இருப்பாங்க. அவங்க இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளிவரதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி சிறுத்தை உங்களுக்கு கூட பழகிறது போல், நல்லா ஒரு நண்பனை போல் நல்லா பழகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுதந்திரமாக இருப்பீங்க. உங்களுக்கான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீங்கள் உங்கள் இலக்கை அடைஞ்சு கொஞ்ச நேரம் ஓய்வு பெறுவீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க. சிறுத்தை வேட்டையாடுவது போல் கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிறுத்தை வேட்டையாடுறது போல் கனவு வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்து கொள்வதற்கான பல முயற்சிகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிறதும், உங்கள் லட்சியத்தை அடையிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்குவீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க. சிறுத்தையுடன் சண்டையிடுவது போல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. தன்னம்பிக்கையை இழந்து இருக்கும் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையோட சில சவால்களை மேற்கொள்வீங்க அப்படிங்கிறதும், உங்கள் தகுதியை மேம்படுத்தி கொள்வீங்க அப்படிங்கிறதும் தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க. இதுவே சிறுத்தை இறந்து கிடப்பது போல கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது சிறுத்தை இறந்துருச்சு, டெத் ஆகிடுச்சு, அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, உங்கள் கனவில் இந்த மாதிரி வந்தால் தோல்விகள் அனைவரும் அறிந்து விடுவாங்க. அதாவது உங்கள் தோல்வி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் தோல்வி குறித்து நீங்கள் வருத்தம் அடைவீங்க அப்படிங்கிறதும், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் தோத்துட்டீங்கன்னு இத்தனை நாள் யாருக்கும் தெரியாமல் வச்சுருந்தாலும் அந்த விஷயம் இனிமேட்டு வரக்கூடிய காலங்களில் மற்றவங்களுக்கும் தெரிய வந்துடும். ஐயோ, மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சே அப்படின்னா அதனால நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த கனவு உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுதுங்க. அதே பூங்காவில் சிறுத்தையை பார்க்குறது போல் கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது இந்த பூங்காவில் சிறுத்தை சுற்றிட்டுருக்கு அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம்தான் இப்போ கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும்,
அதுக்கான முயற்சிகளை நீங்கள் கைவிட வேணாம். அந்த முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க. சிறுத்தை வீட்டில் இருப்பது போல் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது சிறுத்தை வீட்டில் இருக்கிறது போல் கனவு வந்தால் உங்களுக்கு உள்ள சூழ்நிலை எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதும், உங்களுக்கான பிரச்சனைகள் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதும், அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த கனவு உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியதாக மாறி இருக்குதுங்க. இதுவே சிறுத்தை உங்களை பார்ப்பது போல, உருமுவது போல கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கான துன்பம், பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான அறிகுறி. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். யார்கிட்டேயும் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது. யார்கிட்டேயுமே வாக்குவாதம் பண்ணக்கூடாது. உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் இருக்கக்கூடிய வெற்றி, தோல்வி எதையுமே மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுதுங்க. இதுவே குட்டி சிறுத்தையை கனவுல கண்டா, அதாவது குட்டி சிறுத்தை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கனவுல வந்தால் உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உங்களுக்கு வலிமை, புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும், உங்களோட திறன்களும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும், இது போன்று நீங்கள் தினமுமே காணும் கனவிற்கான பலன்களை நாங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கோம். உங்களுக்கு நீங்கள் காணும் கனவின் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.